ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக சேலம் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேலம் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஒரு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த இடத்துலேருந்து தி சென்னை சில்க்ஸ் ரொம்ப கிட்டத்தில் இருந்துச்சு. நான் இதே சென்னை சில்க்ஸ் சென்னையிலையும் பார்த்துருக்கேன். எனக்கு எப்போவுமே இந்த போத்தி, சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை சில்க்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா பர்சனலாக எனக்கு எப்படி சாரீ செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆண்டி எடுத்து கொடுப்பாங்க, இல்லைனா அம்மா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ரொம்ப நாள் யோசிப்பேன், இந்த சாரீ பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஏன் ரொம்ப ப்ரைஸியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில சாரீ பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அவ்வளோ ப்ரைஸியாக இருக்காது. இப்போ தான் எனக்கு புரியுது, அந்த சாரீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கான். காட்டன் சில்க், அப்புறம் என்ன சாஃப்ட் சில்க், கஞ்சாவரம் சில்க், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எது என்னன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சில்க் சாரீ, காட்டன் சாரீ, இல்லைன்னா இந்த ஓடம் சாரீ. அப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளாக்ல நான் சாரீ என் சைட்லேருந்து யாரும் கட்டி பார்த்ததே இல்லை. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு சில விஷயம் பார்க்க சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் அங்கே ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு. ஒரு சிலது ரொம்ப எப்பயுமே போடுற மாதிரி ஒரு நார்மலான டிசைன்ஸ் இருந்துச்சு. இது பார்க்க ஆக்சுவல் கிராப் டாப் மாதிரி இருந்துச்சு. அண்ட் அங்கே பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹியரிங்ஸ், அப்புறம் இந்த கண்ணாடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணோன்றதுக்காக ஆண்டி எடுத்து கொடுத்த இந்த ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ இது ஃபியூச்சர் vlogsல பார்க்கலாம். See you all in another vlogs. Bye.